வெல்கம் டு கிரிக்கெட் எடிட் நம்ம சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 14 பாயிண்ட்ஸில் வந்து இருக்கிறாங்க. ஓரளவு ஒரு நல்ல ரன் ரேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகலை. ஆனால் குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது. சரியா, அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, வர 18ஆம் தேதி ஆர்சிபி கூட வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே கடைசி மேட்ச் வந்து விளையாட போகிறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஒரு எலிமினேட்டர் மேட்ச்னு சொல்லலாம். சரியா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பிளே ஆஃபுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சிஎஸ்கே தோற்று கூட ஆர்சிபி கிட்ட பிளே ஆஃப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. சரியா, முதல்ல ஆர்சிபி எப்படி சிஎஸ்கேவை தோற்கடிக்கணும்னா, ஒருவேளை சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்கன்னா 18 ரன்னு இல்லைனா அது கீழே வந்து தோற்கடிச்சாங்கன்னா, சிஎஸ்கேவை தோற்கடிச்சாங்கன்னா உள்ளே போயிடுவாங்க ஆர்சிபி. அப்படி இல்லைனா ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா 18.1 பால்குள்ளே வந்து அடித்து முடிக்கணும். அப்படி அடித்து முடித்தாங்கன்னா பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா ஆர்சிபி வின் பண்ணியும் உள்ளே போக முடியாத மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரியா, சரி ஓகே. இப்போ ஆர்சிபியும் சிஎஸ்கேகிட்டையும் இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு, அதுக்கப்புறம் வீக்கஸ்ட்டு பாயிண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசுவோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆரம்பம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சரிவாக தான் இருந்துச்சு. சரியா, 2 பாயிண்ட்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. ஒரு மேட்சாக வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டீமும் அவங்க தான் வந்து எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நினச்சோம். ஆனால் ஆர்சிபியுடைய கம்பேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முதல்ல அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணாங்க. சிராஜா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டேலா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போட்டாங்க. இந்தியன் பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பினாங்க. ஸோ நல்லா பண்ணாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி, வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் ரஜத் பட்டிடரில் எல்லா மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா உரிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு. அதே மாதிரி வில் ஜாக்ஸும் ஜிடிக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா 16 ஓவர்லேயே அடித்து முடிச்சிருப்பார். அவரோட செஞ்சுரியும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுப்பார். ஒரு சூப்பரான ஒரு நாகை வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சில் வந்து ஆடிருப்பார். ஒரு பேட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். ஆனால் இதில் என்ன சோகமான விஷயம்னா, வில் ஜாக்ஸ் வந்து திருப்பி இங்கிலாந்துக்கு வந்து போயிட்டார் அவங்களோட இன்டர்நேஷ்னல் டியூட்டிஸுக்காக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்சில் வில் ஜாக்ஸ் வந்து விளையாட மாட்டார். மேட்ச் தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன். சரியா, ஸோ மேட்ச் வழியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபார்ம் அவுட்டை அவர் ஆட மாட்டான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் அவருக்கு மாட்டிடுச்சுன்னா அந்த மேட்சை உடின்னு உடிச்சு எடுத்துருவாப்பில். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் சொல்லி. உதாரணத்துக்கு இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடித்தாப்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அதுக்கப்புறம் ஃபினிஷர் தினேஷ் கார்த்திக், அவரை பற்றி இவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். வருவாப்பில் திமுன்னு அடிப்பாப்பில் போயிடுவாப்பில், அவ்வளோதான். ஆர்சிபி ஒரு லோ ஸ்கோரில் இருந்தால் கூட தலைவர் வந்து ஒரு 2 6 ஒரு 2 4 அடித்து ஸ்கோரை மாற்றி விட்டு போயிட்டே இருப்பாப்பில். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் தினேஷ் கார்த்திக். அவரோட விக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காரு. ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒழுங்காக போடலனாலும் அதுக்கப்புறம் இப்போ கடைசி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா போட்டிக்கிட்டு இருக்கார். ஆனாலும் வந்து ஆர்சிபி கிட்ட ஒரு பவுலிங் வீக்னஸ் வந்து இருக்குது. சரியா, ஸோ அவங்களோட பவுலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. நல்லா இருக்குது. இப்போ ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, நல்லா பண்ணுறாங்க. ஒரு நல்ல பேட்டர்ஸ் வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பவுலிங்கை வந்து உரிச்சிடுவாங்க. சரியா, சிஎஸ்கேவோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒரு ஆள் வந்து நல்லா நின்று ஆடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா செகண்ட் பேட்டிங் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஸ்கோர் வந்து ஏறும். பவர் பிளேயில் நல்லா விளையாடுவாங்க சிஎஸ்கே, நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். விக்கெட்டு விட்டாலும் 6 ஓவருக்கு 60 ரன்னு 55 ரன் இந்த மாதிரி வந்து அடிப்பாங்க. ஆனால் வந்து அந்த மொமெண்டம் வந்து அப்படியே வந்து இருக்காது. சரியா, ஸோ நடுவில் அப்படியே வந்து ஸ்லோ டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கடைசியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு தான் வந்து அடிப்பாங்க. ரன்ஸ் வந்து ஒரு அளவு வராது. ஆனால் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. மொமெண்டமை வந்து அப்படியே எடுத்து கொண்டு போகணும். பவர் பிளேயை மட்டும்தான் நான் அடிப்பேன்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. சரியா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குது சிஎஸ்கேவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ
துஷார் தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ரஜித் சிங். ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. நம்ப முடியாது, ஏன்னா ஜிடிக்கு எதிராக எப்படி ரன்னு போச்சுன்னு வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை வந்து சுருட்டிட்டாங்க 141க்கு. ஓரளவு பவுலிங் இப்படி அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரியா? ஸோ பவுலர்ஸ் வந்து ஓரளவு வந்து நல்லா பண்ணணும் இந்த மேட்ச்சில். முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்கன்னா பவர் பிளேயில் விக்கெட்ஸ் எடுக்க பார்க்கணும். அப்படியெல்லாம் ரன்ஸை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இல்லைனா வந்து ஆர்சிபி ஓரளவு ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு நவுத்திடுவாங்க. ஏன்னா அது வந்து சின்னசாமி ஸ்டேடியம் வேறையா. ஸோ சின்ன கிரவுண்டு தான், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரன்ஸ் வந்து அடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே டீமோட பேட்டிங்கில் சிவம் டூபே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடிப்பார். சின்னசாமி ஸ்டேடியம், சின்ன கிரவுண்டு வேறு, பொழப்பாப்பில் அவர் நின்று ஒரு ஃபஸ்ட்டு வந்து ருத்ராஜ் கைக்வாட், அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா ஓப்பனர்ஸாக வந்து நல்லா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து டேல் மிச்சல் ஒரு அளவு வந்து செட் பண்ணிட்டாருன்னா, அதுக்கப்புறம் சிவம் டூபே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஸ்கோரை வந்து கொண்டு போயிடுவார். ஸோ நடுவில் அவர் ஒரு 18 ரன் 20 ரன்னுக்கு அவுட் ஆனாலும் அவர் ஓரளவு அந்த ஸ்கோரை ஏற்றிட்டு அவுட் ஆனார்னா அந்த இடம் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். சரியா? ஸோ எடுத்தவொடனே நான் டக் அவுட் மாதிரிலாம் ஆயிடக்கூடாது இந்த மேட்ச்சில். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் சிஎஸ்கேவுக்கு முஸ்டாஃபிசூர் ரஹ்மான், அதுக்கப்புறம் பத்திரனா, தீபக் சடி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அதனால் ரொம்பவே ஒன்று மைனஸாக இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி பவுலர்ஸை வச்சு தான் கடைசி சீசன் வந்து சாம்பியன்ஸ் வந்து ஆனாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பவுலரை வச்சு வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு 5 மேட்ச் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கடைசி மேட்ச் வந்து திடீர்னு இப்படி மாறலாம், இல்லை அப்படி மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்து இதை பற்றி என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதே மாதிரி ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.